குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடு குறித்து இறுதி முடிவெடுப்பதற்காக டெல்லியில் இன்று ஆலோசனை நடைபெறுகிறது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம். மதியழகன், வணக்கம். எதிர்க்கட்சிகளின் வேட்பாளர் குறித்து இன்று இறுதி முடிவு எடுக்க வாய்ப்புள்ளதா? பதிவு செய்யலாம். குடியரசுத் தலைவர், அதாவது நாட்டினுடைய 14வது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் ஜூலை மாதம் 12ஆம் தேதி நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ஏற்கனவே ஆளும் பாரதிய ஜனதா சார்பில் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பீகார் மாநிலத்தினுடைய முன்னாள் ஆளுநர் ராம்நாத் கோவிந்த் வேட்பாளராக பாரதிய ஜனதா சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து எதிர்க்கட்சிகள் சார்பிலும் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு முடிவு செய்திருக்கின்றன. அதாவது எதிர்க்கட்சிகள் என்று நம்ம பார்த்தால் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, இந்த கூட்டணியில் ஐக்கிய ஜனதா தளமும் இருந்தது. ஆனால் நேற்றைய ஐக்கிய ஜனதா தளமுடைய கூட்டத்தில் பாஜக நிறுத்தியிருக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்திற்கு ஆதரவு அளிப்பதாக அவர் முடிவு செய்திருக்கிறார்கள். எனவே இன்றைய கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தம் கடந்த 2 முறை நடைபெற்ற கூட்டத்தின் பொழுதும் மொத்தம் 18 எதிர்க்கட்சிகள் கலந்து கொண்டன. இந்த முறையும் அந்த எண்ணிக்கை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சில கட்சிகள் பாஜகவினுடைய வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க முடிவு செய்திருக்கின்றன. இன்றைய கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தரப்பில் மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி கலந்து கொள்ள இருக்கிறார். இன்றைய கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் பொது வேட்பாளரை எதிர்க்கட்சிகள் இறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் 6 நாட்களே மீதம் இருக்கின்றன. 28ஆம் தேதிக்குள் வேட்புமனுவினை தாக்கல் செய்ய வேண்டும். எனவே எதிர்க்கட்சிகள் இன்றைக்குள் தங்களுடைய வேட்பாளரை இறுதி செய்வதற்கான ஒரு கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று முழுக்க 4:30 மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் தொடங்கும் இந்த கூட்டத்தில் முழுக்க இன்றே வேட்பாளர் இறுதி செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருப்பதன் காரணமாக அதே சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டிய கட்டாயம் எதிர்க்கட்சிகளுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மீது விமர்சனம் வைக்கப்பட்டு வருகின்றன. பாஜக ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கும் பொழுது அவரை ஆதரிக்காமல் எதிர்க்கட்சிகள் ஏன் எதிர்க்கின்றன என்பது தொடர்பாக எல்லாம் கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இதற்கு விளக்கம் அளித்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன தெரிவித்திருக்கிறார்கள் என்றால், இருக்கக்கூடிய ஆளுநர் என்பவர் அவர் தலித்தாகவே இருந்தாலும் RSS பின்னணியை கொண்டவர், அதனால்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இதையெல்லாம் களைவதற்கு எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு தேவை. அதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது எதிர்க்கட்சிகள் தரப்பிலும் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளரையே நிறுத்தப்படலாம் என கூறப்படுகிறது. இந்த வரிசையில் பார்த்தால் மக்களவையினுடைய முன்னாள் சபாநாயகர் மீரா குமாரினுடைய பெயர் பேசப்பட்டு வருகிறது. ஏனென்றால் மீரா குமாரினுடைய தந்தை ஜெகஜீவன் ராம் மிகப்பெரிய ஒரு தலித் தலைவராக அறியப்பட்டவர். அவர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவராகவும் இருந்தவர். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தால் சட்டமேதை அம்பேத்கரினுடைய பேரன் பிரகாஷ் அம்பேத்கரின் பெயரும் பேசப்பட்டு வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக உள்துறையினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த சுஷில்குமார் ஷிண்டேவை பொறுத்தவரைக்கும் அவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரையும் ஒருவேளை எதிர்க்கட்சிகள் வேட்பாளராக நிறுத்தலாம் என கூறப்படுகிறது. இந்த 3 பேரினுடைய பெயர்கள் தான் இன்று ஒரு இறுதி முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீவித்யா. மதியழகன், குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக எதிர்க்கட்சிகளிடையே விரிசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதை பற்றி சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது அனைத்து எதிர்க்கட்சிகளும் இணைந்துதான் முதலில் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு முடிவு செய்தன. காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், திரிணாமுல் காங்கிரஸ், ஐக்கிய ஜனதா தளம், திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றன. ஏற்கனவே கடந்த 2 முறை ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. அந்த 2 கூட்டத்திலும் 18 கட்சிகள் பங்கேற்றன. ஆனால் இன்று நடைபெறும் கூட்டத்தில் அனைத்து கட்சிகளுமே பங்கேற்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏனென்றால் பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் நேற்று ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினுடைய கூட்டமானது பீகாரில் நடைபெற்றது. கூட்டத்தின் முடிவில் அந்த மாநிலத்தினுடைய முன்னாள் ஆளுநராகவே இருந்த ராம்நாத் கோவிந்திற்கு ஆதரவு அளிப்பதாக ஐக்கிய ஜனதா தளம் முடிவு செய்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய விரிசலாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பாரதிய ஜனதா மிகவும் ராஜதந்திர நடவடிக்கையாக ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவரை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது. எனவே ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவரை வேட்பாளராக நிறுத்தி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தலித்துகளுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்ற ஒரு முழக்கத்தை பாஜக முன்வைக்கக்கூடும். எனவே எதிர்க்கட்சிகள் இதை மிகவும் ஒரு நுட்பமாக கையாண்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. இதன் காரணமாகவே சில எதிர்க்கட்சிகள் ராம்நாத் கோவிந்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதில் கவனமாக இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் வேட்பாளர் தேர்விலும் கூட கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளிடையே ஒரு கருத்து வேறுபாடு இருந்ததாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்தன. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவரையே அவர்கள் வேட்பாளராக முன்னிறுத்த முடிவு செய்ததாக கூறப்பட்டது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும்
காந்தியினுடைய பேரனான கிருஷ்ணகாந்தியை நிறுத்துவதற்கு முயற்சி செய்ததாக முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது. எனவே வேட்பாளர் தேர்வு தொடங்கி பாரதிய ஜனதா தற்பொழுது நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதா அல்லது போட்டி வேட்பாளரை நிறுத்துவதா என்பது தொடர்பாகவே தற்பொழுது எதிர்க்கட்சிகளுக்குள் சில கருத்து வேறுபாடுகள் நிலவி வருகின்றன. அதில் முதல் கட்சியாக ஐக்கிய ஜனதா தளம் ஏற்கனவே நேற்றைய அவர்கள் கூட்டத்தில் எடுத்த முடிவின்படி பாரதிய ஜனதா நிறுத்தக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பதற்காக முடிவு செய்திருக்கிறார்கள். இதுவே இந்த கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஐக்கிய ஜனதா தளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கணிசமான அளவில் எம்எல்ஏக்களை கைவசம் வைத்திருக்கிறார்கள். இதன் மூலம் பாரதிய ஜனதாவினுடைய வெற்றியானது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் மொத்தம் இருக்கக்கூடிய 10,98,000 வாக்குகளில் அதற்கு பாதி அளவில், அதாவது 5,43,000 வாக்குகளுக்கு மேல் பெற்றாலே வேட்பாளர் வெற்றி பெற்றதாகிவிடும். அதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஏற்கனவே பாரதிய ஜனதாவிற்கு சொந்த கட்சியினுடைய பலமே 3 லட்சம் வாக்குகள் அளவிற்கு இருக்கிறது. திமுக, தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவு இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் கூட அவர்கள் நிறுத்தக்கூடிய வேட்பாளர் வெற்றி பெறுவது என்பது மிக மிக வாய்ப்பு குறைவானதாக தான் இருக்கிறது. இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றன. ஸ்ரீவித்யா, எதிர்க்கட்சிகளின் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் தேர்வு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் குறித்து விரிவான தகவல்களை அளித்தமைக்கு நன்றி மதியழகன்.